இதுக்கு தான் டோடோ பேர்ட்ஸ் மனிதர்களால் அழிக்கப்பட்ட ஒரு பறவை இனம். பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி கான்டினென்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரியும் போது இந்தியன் ஓஷனுக்கு நடுவில் இருந்து ஒரு ஐலாண்டு முளைக்குது. அதுதான் மொரீஷியஸ். அது கடலுக்கு நடுவில் இருந்ததுனால எந்த அனிமல்ஸாலையுமே அங்கே போக முடியல. பட் பறவைகளால் பறந்து போக முடியும் அல்லவா? அந்த மாதிரி பறந்து போன ஒரு இனம் தான் இந்த டோடோ. இந்த டோடோ அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் பீஜியன். கிட்டத்தட்ட 8 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பீஜியன்ஸ் இந்தியன் ஓஷன் மேல பறந்து போயிட்டு இருந்திருக்கு. கீழே பார்த்தா ஒரு அழகான ஐலாண்ட் இருந்திருக்கு. எந்த அனிமல்ஸும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க பார்த்தாலும் பச்சை பசைன்னு ஃபுட் ஐட்டம்ஸாவே இருந்திருக்கு. ஸோ இதுக்கு அங்கேயே தங்கிருச்சுங்க. காலம் போக போக சும்மாவே இருந்து தே காட் ஃபேட்டர் அண்ட் ஃபேட்டர். தம் தொண்டு இருந்ததுக்கு ஒரு டைம்ல வந்துட்டு 3 அடி ஹைட்டும் 15-20 கிலோ வெயிட்டும் ஆகுதுங்க. அதுகளோட பறக்கிற எபிலிட்டியும் லூஸ் பண்ணுதுங்க. சும்மாவே இருந்தா இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால ஒரு டைம்ல ஈஸியா பண்ண முடிஞ்ச விஷயங்கள் கூட ஒரு டைமுக்கு மேல பண்ண முடியாது. இரும்பு சுகமா கையை கட்டி உட்கார்ந்தா உடஞ்சு துரும்பா சில்லு சில்லா கொட்டும் பார். அதே மாதிரி ஒரு டைம்ல சிக்கன சிறுத்தை குட்டியா இருந்தது பெருத்து போய் பண்ணி குட்டியா இருதுங்க. ஏன்னா அந்த ஐலாண்ட்ல அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரிடேட்டரும் இல்லை. அது பாட்டுக்கு ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அன்டில் 1598 யூரோப்பியன் உள்ளுக்குள்ள காலை வைக்கிறானுங்க. அவனுக்கு வச்சா விளங்குமா? அங்க இருக்கிற டோடோஸ் எல்லாம் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கிறானுங்க. நல்ல டேஸ்டா இருந்திருக்கு. மரத்தை வெட்டுறானுங்க, அதுகளோட வீட்டு அழிக்கிறானுங்க. அதுலயே பாதி பேர்ட்ஸ் செத்து போகுது. அது பார்த்தாது நம்ம ஆளுங்க போகும்போது பன்னிக்குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, எலிகளை எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கெல்லாம் போய் என்ன பண்ணிருக்கு, இந்த டோடோவோட முட்டைகளை சாப்பிட்டு இருக்கு. இந்த டோடோஸ் இத்தனை வருஷமா ஜாலியா வாழ்ந்துட்டு திடீர்னு டேஞ்சர் வந்தது. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு சைடு நம்ம ஆளுங்க சாப்பிட, இன்னொரு சைடு நாய்க்குட்டிக்கு சாப்பிட. அது ஒரு 100 வருஷத்துலயே அழிஞ்சு போயிருது. 1681 வந்துட்டு கடைசி டோடோ பேர்ட் கொல்லப்படுது. 8 மில்லியன் வருஷமா ஜாலியா சுத்தி திரிஞ்ச பறவைகளை வந்துட்டு 100 வருஷத்துக்குள்ள நம்ம கொண்டு முடிக்கிறோம். அது மட்டும் இல்லாம அது கூடவே சேர்த்து இன்னும் நிறைய பறவை வகைகளும் அழிக்கப்படுது. பக்கத்து ஐலாண்ட்ஸ்ல இருந்த அனிமல்ஸும் அழிக்கப்படுது. பல வால்கனிக் எரப்ஷன்ஸ், ஃப்ளட்ஸ், டிசீசஸ்னு பார்த்து வந்த பறவைகளை வந்துட்டு சொடக்கு போற டைம்ல நம்ம அழிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்றாங்களாமா, $150 மில்லியன் செலவு பண்ணி இந்த டோடோ பேர்ட்ஸை திருப்பி க்ளோன் பண்ணி கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் சில வருஷங்கள் இதை கமர்ஷியலைஸ் பண்ணி இந்த டோடோ பேர்ட்ஸையும் சிக்கன்ஸ் மாதிரி வளர்க்க விடுவானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதையை கேட்கும்போது ஒரு சைடில் வந்துட்டு நம்ம எவ்வளவு மோசமான ஆளுகள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணாலும் அந்த டோடோ பேர்ட்ஸ் அழிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுகளோட எவல்யூஷன் தான். எந்த பிரச்சனையுமே இல்லாம கம்ஃபர்டபுளா ஒரு உயிரினம் வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு வைங்களேன். திடீர்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுகளால தாங்கிக்க முடியாது. டோடோ பேர்ட்ஸுக்கும் அதே தான், ஹியூமன்ஸுக்கும் அதே தான். எப்பவுமே சும்மாவே இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.